சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தாஜுதீன் போன்ற கொலைகளை நாட்டை ஆட்சி செய்தோரே செய்தனர். விமல் ரத்நாயக்க தெரிவிப்பு. தாஜுதீன் கொலையில் பொய்ச் சாட்சியங்களை உருவாக்கிய சாணி அபேசேகர மொட்டு கட்சி குற்றச்சாட்டு. முகமாளியில் மீட்கப்பட்ட வெடிபொருட்கள், காவல்துறை தீவிர விசாரணை. யாழ் நகரில் அட்டகாசத்தில் ஈடுபட்ட வன்முறை குழுக்கள், அச்சத்தில் மக்கள். நிறுத்தப்பட்ட விஜயின் சுற்றுப்பயணங்கள், கரூர் சம்பவத்தினால் தொடர் நெருக்கடி. அமெரிக்காவில் தொடர்ந்து முடங்கவுள்ள அரசாங்கம், பல்லாயிரக்கணக்கானோர் வேலை இழக்கும் அபாயம். இனி விரிவான செய்திகள். ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் கொலை போன்ற பாரிய குற்றங்களை கிராமத்தில் உள்ளவர்கள் செய்யவில்லை, மாறாக நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்களே செய்ததாக ஸ்ரீலங்கா அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர், விசாரணைகளின்படி குற்றங்களில் தொடர்புடையவர்கள் அரசியல் ஆர்வலராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் கொலை போன்ற பாரிய குற்றச்சாட்டுகளை நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்களே செய்தார்கள் எனவும் அவர்கள் குற்றங்களை மூடி மறைத்தார்கள் எனவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் வசீம் தாஜுதீன் 2012 ஆண்டு கொலை செய்யப்பட்டார். 2015 ஆண்டு பத்திர மோசடி இடம்பெற்றதோடு 2019 உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு தாக்குதல் இடம்பெற்றது. இந்த சம்பவங்களில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராயினும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். எனினும் இந்த குற்றங்கள் தொடர்பான விசாரணைகளில் அரசாங்கம் தலையிடாது என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். ரக்பி வீரர் தாஜுதீன் கொலை கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோருக்கு தொடர்பிருப்பதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் சாணி அபேசேகர பொய்ச் சாட்சியங்களை உருவாக்கிய காணொலிகள் தன்னிடமிருப்பதாக கூறியதாக மொட்டு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டிவி சாணக்க தெரிவித்துள்ளார். இணையதள தொலைக்காட்சிக்கு வழங்கிய பேட்டியிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா முன்னாள் காவல்துறை பரிசோதகர் சுமித் பெரேரா தான் தாஜுதீன் கொலை தொடர்பில் விசாரணை நடத்தியவர் எனவும் அவர் 2015 ஆண்டு யாழ்ப்பாணத்திற்கு இடமாற்றம் பெற்று சென்றபோது இவரை வாக்குமூலம் பெறுவதற்காக தினமும் கொழும்புக்கு அழைத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் டிவி சாணக்க தெரிவித்துள்ளார். அந்த சந்தர்ப்பத்தில் ஒருநாள் புலனாய்வுத்துறைக்கு அவர் வந்தபோது சாணி அபேசேகர அவரின் வாகனத்தில் இவரை ஏற்றிக்கொண்டு பொருளை மயான பகுதியில் வைத்து பதவி உயர்வு தருகின்றேன் என்றும் மற்றும் சன்மானம் தருகின்றேன் எனவும் தாஜுதீன் கொலையில் கோட்டாபய மற்றும் நாமலுக்கு தொடர்பு உள்ளது என சொல்லவும் என கூறியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சாணி அபேசேகர பொய்ச் சாட்சிகளை உருவாக்க வல்லவர் எனவும் இவற்றை எவ்வாறு நம்புவது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல ஹஜ்ஜா ராஜபக்சர்களுடன் எவ்வித தொடர்பும் இல்லை என பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர் புலனாய்வு பிரிவு என அனைவரும் அறிவர் எனவும் ராஜபக்சர்கள் தொடர்பில் ஹஜ்ஜா நிறைய ரகசியங்கள் கூறிய போதும் அரசாங்கம் ஏன் ஹஜ்ஜாவை கைது செய்யவில்லை எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். யாழ் நகர் பகுதியில் நேற்று மாலை வன்முறை குழுக்கள் அட்டகாசத்தில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறையினர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ் நகர்ப்பகுதியில் வன்முறை குழுக்களிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த தாக்குதலை நடாத்தியவர்கள் யார், தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்ற விடயங்கள் வெளியாகவில்லை. பொது இடத்தில் இவ்வாறு வன்முறையில் ஈடுபட்டதால் மக்கள் அச்ச நிலையில் காணப்பட்டதை அவதானிக்க முடிந்தது. இதுகுறித்து காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பொது இடத்தில் அமைதிக்கு குந்தகம் விளைவித்த மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிளிநொச்சி முகமாலை வடக்கு பகுதியில் வெடிக்காத நிலையில் 31 கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன. முகமாலை வடக்கு பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் தமது வீட்டினை சுத்தம் செய்யும் போது பள்ளம் தோண்டியுள்ளார். இதன்போது ஆபத்தான நிலையில் வெடிக்காத குண்டுகள் காணப்பட்டுள்ளன. இதனையடுத்து உடனடியாக வீட்டு உரிமையாளர் பழைய காவல்துறையினருக்கு அறிவித்துள்ளார். அதன் பின்னர் கிளிநொச்சி நீதிமன்றத்தின் உத்தரவுடன் பாதுகாப்பான முறையில் வெடிகுண்டுகளை மீட்கும் பணி முன்னெடுக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை பழைய காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். காற்றாலை மின் கோபுரங்கள் அமைப்பதற்கான பொருட்களை மன்னார் நகருக்குள் கொண்டுவர வேண்டாம் என கோரி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக மன்னார் காவல்துறையினர் மன்னார் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கு நேற்றைய தினம் விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது.
கடந்த வெள்ளிக்கிழமை இரவு மக்கள் எதிர்ப்பு போராட்டம் செய்த நிலையில் காவல்துறையினரின் தாக்குதலில் காயமடைந்த மூவர் மன்னார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர்களுக்கு எதிராக காவல்துறையினர் மன்னார் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தனர். இதன்போது குறித்த மூவரும் சனிக்கிழமை மன்னார் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்ட நிலையில் குறித்த மூவரையும் தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணையில் செல்ல நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் மேலும் 6 நபர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்க்ஸ் அடிகளார் உள்ளடங்களாக போராட்டத்தில் ஈடுபட்ட 6 நபர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்தனர். இதன்போது குறித்த நபர்களுக்கு மன்றில் ஏனைய சட்டத்தரணிகளும் ஆதரவை தெரிவித்தனர். இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட நீதவான் குறித்த 6 சந்தேக நபர்களையும் தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணையில் செல்ல நீதவான் உத்தரவிட்டார். குறித்த வழக்கு விசாரணைகள் மீண்டும் எதிர்வரும் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. வவுனியா செட்டிக்குளம் பகுதியில் 86 கைக்குண்டுகளுடன் சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. கிரிபத்கொட காவல் பிரிவில் T56 துப்பாக்கி வைத்திருந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதை அடுத்து நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது இந்த 2 சந்தேக நபர்கள் தொடர்பான தகவல்கள் தெரியவந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த அந்த விசாரணையுடன் தொடர்புடைய 10 கைக்குண்டுகளை முகத்துவாரம் அழுத்கம காவல்துறையினர் நேற்று கண்டுபிடித்துள்ளனர். வல்வெட்டித்துறை பொலிகண்டி ஆலடி பகுதியில் படகு மற்றும் கடல் தொழில் உபகரணங்கள் தீக்கிரையாகியுள்ளன. சம்பவத்திற்கான காரணம் இதுவரைக்கும் தெரியவில்லை. தற்செயலாக தீ ஏற்பட்டதா அல்லது யாரும் விசமிகளால் தீ வைக்கப்பட்டதா என்பது தொடர்பில் வல்வெட்டித்துறை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் பல லட்சம் பெறுமதியான படகு மற்றும் கடற்றொழில் உபகரணங்கள் தீக்கிரையாகியுள்ளன. தமிழகத்தின் கரூர் சம்பவத்தை தொடர்ந்து தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகளை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் கழகத்தின் தலைவர் விஜயின் சுற்றுப்பயணம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற தமிழக வெற்றிக்கழக பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலுக்குள் சிக்குண்டு பெண்கள், குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தமிழக வெற்றிக்கழகம் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளது. மக்கள் சந்திப்பு தொடர்பான புதிய விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைமை அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை தமிழக வெற்றிக்கழக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மீது சென்னை வடக்கு மண்டல இணைய குற்ற காவல்துறையினர் வழக்கு ஒன்றை பதிவு செய்துள்ளனர். தொடர்ந்து தாவேக பரப்புரை பேருந்து ஒளிப்பதிவு கருவியில் பதிவான காட்சிகளை ஒப்படைக்க கோரி ஆதவ் அர்ஜுனாவிற்கு காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். அதேபோல் தாவேக துணை பொதுச் செயலாளர் நிர்மல் குமாருக்கும் காவல்துறையினர் சம்மன் அனுப்பியிருந்தனர். இந்த நிலையில் தாவேக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா டெல்லிக்கு பயணம் செய்யவுள்ளார். அமெரிக்க அரசாங்கம் 7 ஆண்டுகளுக்கு பின்னர் முடங்கியுள்ளமையால் ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள் வேலையிலிருந்து இடைநிறுத்தும் பணி எதிர்வரும் 2 நாட்களுக்குள் தொடங்கும் என வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. அமெரிக்க காங்கிரஸில் அரசாங்க நிதி ஒதுக்கீட்டை பற்றிய சட்டமூலம் தொடர்பில் குடியரசுக் கட்சியினரும் ஜனநாயக கட்சியினரும் ஒருமித்த கருத்தை எட்டாத காரணத்தினால் நேற்று முதல் அமெரிக்க அரசாங்கம் முடங்கியுள்ளது. 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு அமெரிக்க அரசாங்க பணிகள் முடங்குவது இதுவே முதல் முறையாகும். இதனால் பல மத்திய அரசு ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட உள்ளதுடன் மில்லியன் கணக்கான உற்பத்தி இழப்பு ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜனநாயக கட்சியினர் அரசியல் விளையாட்டுகளை விளையாடுவதாக அமெரிக்க துணை ஜனாதிபதி குற்றம் சுமத்தியுள்ளார். அமெரிக்க மக்கள் மீது ஏற்படும் பாதிப்பு குறித்து அவர்கள் மிகவும் கவலைப்படுகின்றார்கள் என்றால் குடியரசுக் கட்சியினர் அரசாங்கத்தை இயங்கச் செய்ய வேண்டும் என கூறினார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தாஜுதீன் போன்ற கொலைகளை நாட்டை ஆட்சி செய்தோரே செய்தனர். விமல் ரத்நாயக்க தெரிவிப்பு. தாஜுதீன் கொலையில் பொய்ச் சாட்சியங்களை உருவாக்கிய சாணி அபேசகர மொட்டு கட்சி குற்றச்சாட்டு. முகமாளியில் மீட்கப்பட்ட வெடிபொருட்கள், காவல்துறை தீவிர விசாரணை. யாழ் நகரில் அட்டகாசத்தில் ஈடுபட்ட வன்முறை குழுக்கள், அச்சத்தில் மக்கள். நிறுத்தப்பட்ட விஜயின் சுற்றுப்பயணங்கள், கரூர் சம்பவத்தினால் தொடர் நெருக்கடி. அமெரிக்காவில் தொடர்ந்து முடங்கவுள்ள அரசாங்கம், பல்லாயிரக்கணக்கானோர் வேலை இழக்கும் அபாயம்.
இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.